ஹே காய்ஸ், இன்னைக்கு ஒரு மினி vlog பார்த்துடலாமா? ஃப்ரைடே ஈவினிங் மேலே தான் vlog எடுக்க ஆரம்பித்தேன். சாமி கும்பிட்ற வேலை இருந்துச்சு, அதனால் வீடை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். வீடை சுத்தமாக பெருக்கிட்டு பெட்டை அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பூஜை ரூமை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இதுதான் எங்களோட பூஜை ரூமு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு, அக்காவை பார்க்கறதுக்காக. அதுக்காக போயிருந்தேன். அங்கே போனால் சோளம் வேணும்னு சொல்லி அவள் கேட்டா. அதுக்காக நான் போய் வாங்க போயிருந்தேன். அங்கே போனால் சோளம் மட்டும் கிடையாது, சோளம், மாங்காய் நிறைய இருந்துச்சு. ஆனால் அவள் சோளம் தான் கேட்டா. அதனால் அதை மட்டும் வாங்கிட்டு அவளுக்கும் எனக்கும் 2 வாங்கிட்டு வந்துட்டேன் அவசரத்தில். அங்கே வந்து அவள் வந்து திட்டிகிட்டு இருந்தா, ஏன்னா பேப்பர் வாங்க மறந்துட்டேன், இப்போ சூடாக இருக்கு, எதை வச்சு சாப்பிட்றதுன்னு கத்திட்டு இருந்தா. சரி, அவசரத்துக்கு இந்த பேப்பர் தான் கிடச்சிது, அதை வச்சு சாப்பிட்டோம் 2 பேரும். அப்புறம் பக்கத்தில் வேஃபில் ஷாப் சொல்லிட்டு குட்டியாக ஒரு ஷாப் போட்டிருந்தாங்க. வேஃபில்ஸ்னால் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நானும் அவளும் வாங்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாகவே இருந்துச்சு. இந்த தலையை தூக்கி ஒரு கொண்டு போட்டதுக்கப்புறம் தான் ஃப்ரீயாகவே இருந்துச்சு. உங்களுக்கும் அப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, துணி மடிக்கிற வேலை. அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க வீட்டில். எப்பவும் போல் தோசை தான், அதையும் நான் தான் சுட்டேன். தோசை, சாம்பார், இதான் எங்களோட நைட் டின்னர். இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்தமாதிரி மினி vlog பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.